இது வரைக்கும் எவ்வளவோ வகையில ரசம் பார்த்திருப்பீங்க. ஆனா நாம இன்னைக்கு புளி சேர்க்காம ஹெல்தியான ரசம் பார்க்க போறோம். நான் இப்போ 300 ml தயிர், நல்ல புளிப்பு ஏறிய தயிரா எடுத்திருக்கேன். அதை இப்போ ஒரு மண் சட்டியில சேர்த்துடலாம். நீங்க எடுத்திருக்க தயிர் எந்த அளவுக்கு திக்னஸ்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கங்க. சேர்த்தாச்சு. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. நார்மலா இடியப்பத்துக்கு பயன்படுத்துவோம்ல அதுதான். இந்த மாதிரி தயிர் கடையிறதுக்கெல்லாம் நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கும். மரத்துல, ஸ்டீல்ல இந்த மாதிரி நிறைய விதத்துல வச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்க போறோம். அரிசி மாவு எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா நம்ம பிறகு சூடு பண்ணும்போது தயிர் திரிஞ்சு போகாது. பாருங்க இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ இந்த மாதிரி பதத்துல இருக்கு. இப்போ இதுல மறுபடியும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ இதை தனியா எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு உரல்ல 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா தட்டி எடுத்துருங்க. நம்ம ரசத்துக்கு தட்டுவோம்ல அந்த மாதிரி. இப்போ இதுல 2 பச்சை மிளகாய், 3 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பற்கள் தோலோடைய சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா தட்டி எடுத்துருங்க. அம்மி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோ பாருங்க இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம ரசத்துக்கு சேர்க்கக்கூடிய அந்த மிளகு சீரகம் பூண்டு மசாலா வந்து ரெடியா இருக்கு. நல்ல வாசமா இருக்கு. இதை இப்ப தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப அடுத்த ஸ்டெப், இந்த மாதிரி ஒரு குட்டியா தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன். அதுல இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்தி கருவேப்பிலைகள் சேர்த்து பொரிஞ்சு வந்த பிறகு சின்னதாக கட் பண்ண 1/2 இன்ச் ஷேப்ல இஞ்சியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன். ஏதாவது ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தல் சேர்க்காமலும் செய்யலாம். பட் சேர்த்திங்கன்னா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், வெண்டைக்காய் வத்தல், ஏதாவது வத்தல் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. நம்ம உரல்ல தட்டி எடுத்தோம்ல அந்த மிளகு சீரகம் வெங்காயம் பூண்டெல்லாம் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து நம்ம தயிர் கடைஞ்சி வச்சிருந்தோம்ல அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மிதமான தீ, மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாகவே வச்சுட்டு கலந்து விட்டுக்கங்க. ரொம்ப சூடு வந்து கொதிச்சிடக்கூடாது. அப்புறம் தயிர் வந்து திரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ நல்லா சூடு ஏறும்ல அது மாதிரி வர வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சு கலந்து விடுங்க. மேலே கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடு ஏறி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மோர் ரசம். ரொம்ப ரொம்ப சுலபமாக பார்த்துருக்கோம். ரசம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியம். நம்ம அடிக்கடி எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு தான் ரசம். ஆனால் புளி சேர்க்கறதால ஒரு சிலருக்கு வந்து சூடு அவ்வளோ புளி நல்லது இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க. நல்ல புளிப்பான மோர் சேர்த்து செய்யறதால அந்த புளிப்பு சுவை உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் ஹெல்த் வைஸும் ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப வித்தியாசமான ஒரு சிம்பிளான ரசம் இது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இது சுவையான மோர் ரசம் வீட்டில் செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.